அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறி விட்டது. நீங்க கடைசி காலத்தில் இருக்கிறீங்களான்னு சில நேரத்தில் உங்களுக்கே சந்தேகம் வரும். காரணம் இந்த டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட், சேட்டிலைட்டு, டிவி, செல்போனு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய வேலை பலு, நீங்க பண்ணக்கூடியதான ஒர்க்கு, அதுல இருக்கக்கூடியதான ஒரு சில காரியங்கள்லாம் வரும்போது இதை கடைசி காலம் நம்ப மறுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க அறிவு அதை சொல்லும் கடைசி காலம் இல்ல. ஏன்னா இருக்கிற இந்த காலகட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் போய் கடைசி காலம்னா எவனாவது நம்புவானா அப்படின்னு. அறிவுக்கு கண்டிப்பாக அது உலக பிரகாரமானது, அது அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா உங்களுடைய ஆவிக்கு தெரியணும், நீங்க நானும் கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்தாங்களோ அது கடைசி காலம், அவ்வளவுதான். அவங்க வந்து 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு தலைமுறைக்கான ஓவரே ஆயிருச்சு. ஸோ அப்போ நமக்கு நம்ம இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடைசி ஒரு 2-3 நாளுக்கு இருக்கும்போது சொல்லுவாங்க கிரேஸ் பீரியடும்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானெல்லாம் இப்போ கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம். நமக்கு கிரேஸ்னா கிருபை, ஏதோ கொஞ்சம் கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த நேரத்தில் சடேர்னு முடிஞ்சிடும். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், சடுதியாய் அந்த நாள் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன, நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இப்போ இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார் மத்தேயு 24:37. அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளும் அளவும் அவர்கள் உணராது இருந்தார்கள். இப்போ அதுதான் இருக்கு. இன்னைக்கு இந்த உணர்வு ஏன் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய வேகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான வேலைகள், உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஸ்பிரிச்சுவல் உணர்வே போயிருச்சு எல்லாருக்கும். ஆவிக்குரிய உணர்வு அப்படிங்கிறது போயிருச்சு. போயிட்டு ஆவிக்குரிய அது சபைக்கு வர்றது போறதுங்கிறது ஏதோ வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போற ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த உலகம் இன்னொரு 2000 வருஷம் 3000 வருஷம் நம்ம வாழ போறோங்கிற எண்ணத்தில் நம்மளாம் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2000 வருஷமாய் கிபி 70 1948 வரைக்கும் இந்த பூமியிலேயே இல்லாமல் போன ஒரு இனம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு குழுவா உருவாகி வந்துட்டாங்க, ஒரு நாடு ஃபார்ம் ஆயிருச்சு. இயேசு சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. எருசலேம் தலைநகர் ஆகும்னு இயேசு சொன்னார். நம்ம இருந்த காலத்துல 2018 அது நடந்துச்சு. நடக்க வாய்ப்பே இல்ல. எருசலேமை கையே வைக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல கர்த்தர் மீண்டும் எருசலேமை தலைநகராக மாத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் நடக்கும். அது எந்த காலம் வந்தாலும் அதான் நடக்கும். அது எப்பேற்பட்ட காலம் வந்தாலும் நடக்கும். அதுல வார்த்தைகள்ல ஒன்று கூட மாறி போகாது. எருசலேமை ஒரு இன்ச்சு கூட தொட முடியாது அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதிகளே பயந்த காலத்துல இயேசு மீண்டும் எருசலேமை தலைநகராக மாற்றிட்டார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப தேவன் சொன்னபடி நாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களுக்குள்ள இருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வரும்னா, இல்ல யாராவது கடைசி காலம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, உங்களை நீங்க விசுவாசத்துல வளர்த்து கொள்றதுக்கு ஒன்னே ஒன்று செய்யுங்க, இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதன்னு ஒரு இனம் இருக்கு, எருசலேம்னு ஒரு பட்டணம் இன்னும் இருக்குன்னா கர்த்தர் கடைசி காலத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அது இருக்குனாலே அது கடைசி காலம், இல்லைன்னா அது இருந்திருக்காது. 2000 வருஷமா அது இல்லை, ஏன்னா அது கடைசி காலம் இல்லை. இப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்ததுனால அது வந்துருச்சு. இப்போ முதலாவது ஓசியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு 9வது அதிகாரம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. தேவனை விட்டு எப்படி தூரம் போவாங்க, ஆண்டவருக்கு எப்படி அவர்கள் துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 4-5, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. 5வது வசனம், ஆசாரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் அப்படின்னு இருக்கு. எதனால ஆண்டவர் இவ்வளவு கோபமா பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேல் புத்திரரை பத்தினதான ஒரு ஒரு அவங்கள பத்தின ஒரு சுபாவம் ஒன்று இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தப்பு செய்வாங்க, கர்த்தர் அவங்கள வந்து யாருக்கிட்டையாவது பிடிச்சு கொடுப்பாரு. பிடிச்சு கொடுத்த பிறகு அவங்க கூக்குரலிடுவாங்க, மனம் திரும்புவாங்க, உடனே ஒரு ரட்சகனை எழுப்புவார். அது கிதியோனோ சிம்சோனோ யாரோ ஒருத்தர் எழுப்புவார். அவன் விடுதலை ஆக்குவாங்க. விடுதலை ஆக்கின உடனே கொஞ்ச காலம் ஒழுங்கா இருப்பாங்க, திருப்பி என்ன செய்வாங்க, தேவனை விட்டு தூரம் போவாங்க. திருப்பி அவங்கள பிடிச்சி யாரு கையிலையாவது கொடுப்பாரு. இது வந்து ரொட்டீனா நடக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா
ரொட்டீனா அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து இஸ்ரவேலுடைய சுபாவம். தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 வருஷம் அவங்க தேவனை விட்டு தூரம் போனாங்க. கர்த்தர் தண்டிச்சாரு, தேசத்தை வந்து கைவிட்டாரு, மண்மேடாகி போச்சு, எல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஹிட்லர் காலத்தில் அவங்க கூக்குரலிட்டாங்க, ஆண்டவரை பாட்டு கதறினாங்க. 1948 திருப்பி ஆண்டவர் நாட்டை கொடுத்தாரு, திருப்பி அவங்கள வர பண்ணினார். ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 70 வருஷத்துல அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்ப நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா விக்கிரகாராதனை உண்டு, சிலை வழிபாடு அங்க இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா மதுபானம் உண்டு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா விபச்சாரம் உண்டு, ஓரின சேர்க்கை உண்டு. கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியமும் எங்க இருக்கு? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரு சிலர் கேட்கிறாங்க, அது என்ன இஸ்ரவேலை மட்டும் சொல்றீங்க, எல்லா நாட்டிலையும் தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கலாம், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய தேசம். அவங்க திருப்பி ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறாரு. உலகத்துக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய தேசம். நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ பேசுவாங்க, அப்ப நியாயப்பிரமாணத்தை பத்தி ஃபாலோ அங்க இருக்காது, தேவனை விட்டு தூரம் போவாங்க. சபையும் அப்படித்தான். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருக்கக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன கேட்கறாங்க, ஏன் சபைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, எல்லா சர்ச்சிலையும் இருக்குது இல்ல அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், எங்க வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள இருக்க கூடாது. ஏன்னா சபை ரோல் மாடல். உலகத்துக்கு சபை தான் மாடலாக இருக்கணும். சபையை பார்த்து தான் உலகம் கத்துக்கணும். இஸ்ரவேலை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார்னு. சபையை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் நித்திய ஜீவனோடு கூட நமக்கு தருகிறார் என்று. அப்ப இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? இஸ்ரவேலும் அப்படிதான் இருக்கு, சபையும் அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இந்த 70 ஆண்டு காலம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேட்டு உங்களுடைய அப்பம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, ஆசாரிப்பு நாள் ஓய்வு நாள் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். தேவன் கோவப்பட்டு அனுப்பிட்டார். இது எப்ப நடந்தது? அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரச பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அது அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அப்படின்னு. இது எப்ப நடந்தது? திராட்சரசமோ அப்பமோ ஆலயத்துக்குள்ள வராத காலம் எப்ப காலம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எப்ப நடந்துச்சு? கோவிட் பீரியட்ல, கோவிட் நடந்த இந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள என்ன வரல? அப்பமும் வரல, திராட்சை ரசமும் வரல. நிறுத்திட்டார் ஆண்டவர். இதை ஆண்டவர் நிறுத்தினாரா? நான் சொல்றேன், ஆண்டவர் தான் நிறுத்தினார். சபை ஏன் மூடப்பட்டது? நிறைய பேர் கொரோனா மூடிச்சுனாங்க. கொரோனா சபையை மூடிச்சுன்னு சொன்னா சபை வந்து கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? சபை எப்படி கொரோனா கிட்ட தோத்து போகும்? நல்லா கவனிங்க. சபையை பொறுத்த வரைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எதுவுமே சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் சபையை மூடும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? நிறைய பேர் சொல்றாங்க கொரோனாவால தான் சபை மூடுச்சு அப்படின்னு சொல்லி. கொரோனாவால தான் சபை மூடாது. அப்படிலாம் மூடிட்டா சபை ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சபை வந்து கர்த்தருடைய ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இதை மூடுகிற அதிகாரம் யாருக்கு கிடையாது? யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின வாசலை ஒருவரும் திறக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் சொல்றாரு, உன் திராட்சை ரசம் வரக்கூடாது, உன் அப்பம் வரக்கூடாது? அந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் திராட்சை ரச பானபலியை நீ வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். சபைக்குள்ள திராட்சை ரசமோ அப்பமோ வரக்கூடாது. ஏன்? என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே சபைக்குள்ளேயும் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்ன